வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். ரஷ்ய வரலாற்றை தொடர்வோம். லெனின் தப்பிவிட்டதால் ஆத்திரம் அடைந்த கெரன்ஸ்கி லெனின் கட்சியினரை ஒடுக்க உத்தரவிட்டார். இதனால் நாட்டில் அடக்குமுறை தாண்டவமாடியது. மக்கள் தற்காலிக அரசாங்கத்தின் மீது வெறுப்பு அடைந்தனர். ரஷ்யாவில் லெனின் புகழ் வேகமாக பரவியது. பிற்போக்குவாதிகளிடம் இருந்து ரஷ்யாவை அவரால் தான் காப்பாற்ற முடியும் என்று ரஷ்ய பாட்டாளி மக்கள் கருதினார்கள். மக்கள் ஆதரவுடன் ஆட்சியை கைப்பற்ற லெனின் தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த நாளும் வந்தது. 1917 ஆண்டு நவம்பர் 7 சோவியத் காங்கிரஸ் மாநாட்டை பெட்ரோகிராட்டில் கூட்டுவதற்கு ஸ்டாலின் ரகசியமாக ஏற்பாடு செய்தார். மாநாடு கூட்டப்பட்டது. மொத்தம் 650 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அதில் 390 பேர் லெனின் கட்சியை சேர்ந்தவர்கள். அதுவரை தலைமறைவாக இருந்த லெனின் திடீரென்று மாநாட்டுக்கு வந்தார். அரசாங்க நிர்வாகம் ரஷ்ய மக்களின் கைக்கு வரவேண்டும் என்பதே தமது லட்சியம் என்று அறிவித்தார். ஏற்கனவே அவர் வகுத்து தந்திருந்த திட்டப்படி போல்ஷ்விக் வீரர்கள் தபால் தந்தி நிலையங்களையும் டெலிபோன் நிலையங்களையும் அரசு அலுவலகங்களையும் கைப்பற்றி கொண்டனர். மந்திரிகளும் உயர் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டனர். அதுவரை பிரதமராக இருந்து அட்டூழியங்கள் செய்து கொண்டிருந்த கெரன்ஸ்கி இனி ரஷ்யாவில் இருப்பது ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்டு பெண் வேடத்தில் தப்பிச் சென்றார். லெனின் தலைமையில் பெட்ரோகிராட் நகரில் சோவியத் காங்கிரஸ் மாநாடு நடந்து கொண்டிருந்த போதே இவ்வளவு நிகழ்ச்சிகளும் மின்னல் வேகத்தில் நடந்தன. மந்திரிகளும் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு விட்டனர். பிரதமர் தப்பி ஓடிவிட்டார் என்று உடனடியாக லெனினுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவ்வளவுதான், இனி சகல அதிகாரங்களும் மக்களுக்கே என்று மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. லெனின் தலைமையில் புதிய மந்திரி சபை அமைக்கப்பட்டது. அதில் ட்ராட்ஸ்கி, ஸ்டாலின் ஆகியோரும் இடம்பெற்றனர். 1917 புரட்சியின் மூலம் ஆட்சிக்கு வந்த லெனின் 1924 வரை சோவியத் குடியரசின் தலைவராக இருந்து சோவியத் ரஷ்யா ஒரு வல்லரசாக மாறுவதற்கு வழிவகுத்தார். முடி துறந்த ஜார் மன்னரும் அவருடைய குடும்பத்தினரும் 1917 மார்ச் மாதம் காவலில் வைக்கப்பட்டு இருந்தனர். பின்னர் எகாடெரினபர்க் என்ற இடத்துக்கு கொண்டு போகப்பட்டு சிறை வைக்கப்பட்டார். ஜார் மன்னரை அவருடைய ஆதரவாளர்கள் விடுவித்து விடலாம் என்று கருதப்பட்டதால் மன்னரையும் அவர் குடும்பத்தினரையும் ஒழித்து கட்ட உள்ளூர் கம்யூனிஸ்ட் கவுன்சில் முடிவு செய்தது. அதைத் தொடர்ந்து 1918 ஜூலை 16 ஜார் மன்னரும் அவர் மனைவி மற்றும் 5 குழந்தைகளும் 4 பணியாளர்களும் ஒரு பாதாள சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவ்வாறாக ஜார் மன்னரின் குடும்பம் ஒரே நாளில் கூண்டோடு அழிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.